Hello students, இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது exercise 1.1 ல ஆறாவது சம் பார்க்க போறோம். ஓகே, இது 5 மார்க் क्वेश्चंस. Let a equal x belongs to w. W ன்றது நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயும் செகண்ட் வீடியோலயும் சொல்லியிருக்கேன். W னா ஹோல் நம்பர். ஓகே. Such that x less than 2. X less than 2. ரெண்டாவது செட் b செட் கொடுத்தோம். X belongs to n such that 1 less than x less than or equal 4 னு கொடுத்துட்டோம். And C set என்ன வருதுனா 3, 5 verify that னு கேக்குறோம். ஓகே, verify that னா என்ன? சரிப்பா. A cross B union C LHS என்ன சொல்லிருக்கான்? A cross B union C சொல்லிட்டான் equal A cross B union A cross C சொல்லிடுறான். அதாவது LHS பார்ட்டும் RHS பார்ட்டும் சமமா இருக்கு என சரிப்பா வெரிஃபை பண்ணுங்க கேட்கலாம். சரிப்பா, இது யூனியன் தமிழ்ல சேர்ப்புக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம LHS பார்ட் எடுத்துக்கிறோம். ஆனா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செட்டுகளை எழுதிடலாம். ஏன்னா இது எப்படி கொடுத்துருக்கா, x belongs to w கொடுத்துட்டா இது ஒரே நம்பரா வரல, அதனால எழுதிக்கலாம். a w என்ன சொல்லுங்க, ஹோல் நம்பர். அப்போ ஹோல் நம்பர் கவனிங்க. ஹோல் நம்பர் எது? 0 1 2 4 இதுதானே ஹோல் நம்பர். ஓகே, இந்த ஹோல் நம்பர்ல இரண்டை விட குறைவாக x less than 2 இரண்டை விட குறைவா இருக்கிற நம்பர் 0 1. ஃபர்ஸ்ட் செட் 0 1. சரி, அடுத்து n நேச்சுரல் நம்பர்னா என்னன்னு தெரியும்? 1 2 3 அப்படியே எக்ஸெட்ரா 4 எக்ஸெட்ரா 4 இல்லையா? இங்க என்ன சொல்லிருக்கான் பாருங்க, b செட்ல x belongs to n such that 1 less than x என்றது எது? நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா? அப்போ ஒன்றை விட அதிகமா இருக்கணும். பாரு, ஒன்றை விட அதிகமா இருக்கணும். ஒன்றை விட அதிகமானா எது? 2ல இருந்து. ஓகே, அப்போ b செட் என்ன சொல்றான்? b equal செட் எழுதிக்கலாம். கீழே என்ன அழகா தெரியும், வேற ஒண்ணு. b செட் ஒன்றை விட அதிகமா இருக்கணும். ஓகே, ஒன்றை விட அதிகமானா 2. less than or equal 4 விட குறைவா இருக்கணும் அல்லது சமமா இருக்கணும். அப்ப 4 விட குறைவா இருக்கணும் அல்லது சமமா இருந்தா அப்ப 4 இருக்கு. அப்ப 2 3 4 எழுதிட்டோம். ஓகேங்களா? அடுத்த செட் என்ன கொடுத்துறான் பாருங்க, C செட் அவனே கொடுத்துட்டான். அப்ப 3 5 னு கொடுத்துட்டான். புரியுதுல பிள்ளைங்களா? A செட் எழுதிடும். இதை கரெக்டா எழுதிட்டீங்கன்னா நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். இதுல ஏதாவது தவறுகள், ஒரு நம்பர் ஏதாவது விட்டுட்டா அப்போ ஆன்சரு தவறுதலா வரும். ஓகேங்களா? நம்ம A செட் B செட் C செட் கரெக்டா எழுதிட்டோம். இப்போ நம்ம LHS பார்ட்டை எடுக்க போறோம். LHS பார்ட்டை எடுத்துக்க போறோம். இப்போ LHS என்ன இருக்கு? LHS A cross B union C. A cross B union இல்லையா? நமக்கு A ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது கண்டுபிடிங்க. என்ன இருக்கு? B union C equal B union C. B யும் C நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? B C இது ரெண்டு செட்டும் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் B செட் எழுதிடுங்க. B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல 2 3 4 எழுதிட்டோம். அடுத்து அதோட எதை சேர்க்கணும்? C செட் இதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் சேர்க்கணும். யூனியன்னா சேர்க்கணும். அப்ப சேர்க்கும் பொழுது 3 எடுத்தீங்க எழுதலாம்னா ஏற்கனவே 3 இருக்கு. அப்ப 3 மறுபடியும் எழுதக்கூடாது. அடுத்து 5. ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. இதோட என்ன பண்றோம்? A cross B union C. A cross என்றது உங்களுக்கு தெரியும், 0 1 cross 2 3 4 5. இப்போ எழுது 0 எடுத்து அப்படியே எழுது 0 0 2 0 3 0 4 0 5. அடுத்து இருக்குது 1 எடுத்துங்க. 1 2
1 3 1 4 1 5 ஓகேங்களா. இப்போ இதை எழுதிட்டோம். இப்போ LHS பார்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா. அடுத்தது RHS பார்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போறோம். RHS என்ன இருக்கு? RHS பார்ட்டு A cross B யூனியன் A cross C இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும்? A cross B. A cross B கண்டுபிடிக்கணும். இப்போ A cross B. A cross B equal to A என்ற செட் என்ன? 0, 1 cross B என்ற செட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? B செட் என்ன இருக்கு? 2 3 4. B செட் 2 3 4. இப்போ A cross B ன்னு சொல்லிருக்கேன்ல, இது எடுத்துட்டு இது பண்ணுங்க, பார்ட்டிஷன் பண்ணுங்க. 0 2 0 2 0 3 0 4. அடுத்து 1 2 1 2 1 3 1 4. கமா. இப்போ செட். ஓகே. இப்போ A கிராஸ். அடுத்து எது? A கிராஸ் C. A கிராஸ் C. A செட் உங்களுக்கு தெரியும். A செட் என்ன? 0 1. C செட் என்னன்றதும் உங்களுக்கு தெரியும். C செட் என்ன வரும்? C செட்ல 3 5. இப்போ எடுத்து எழுதுங்க. 0 3 0 5 1 3 1 5. ஓகேங்களா. ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்கான் பாரு, A cross B யூனியன் A cross C. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். A cross B யூனியன் A cross C. சரி, ஃபர்ஸ்ட் A cross B ல இருக்கிற இந்த பேர்லாம் எழுதிடுங்க. 2 0 3 4 1 2 1 3 1 4 எழுதிட்டோம். அடுத்து எதை எழுதணும்? A cross C. A cross C என்ன இருக்கு பாருங்க. A cross 0 3 எழுதலாம்னா இங்கே வந்துட்டு இருக்குது. 0 5 இல்லை, 0 5. ஓகே. அடுத்து 1 3 இங்கே எழுதிட்டு இருக்கிறோம். அடுத்து 1 5 1 5 அவ்வளோதாங்க. இப்போ இது ரெண்டும் LHSம் RHS சரியா இருக்கா பாருங்க. LHS பார்த்து இது 0 2 இருக்கு, 0 3 இருக்கு, 0 4 இருக்கு, 0 5 இருக்கு. அடுத்தது 1 2 1 3 1 4 1 5 கரெக்டா இருக்கு. ஓகே, பேர்ஸ் செக் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. அப்போ LHS பார்ட்டும் RHSம் சரியா இருக்கு. Therefore LHS equal RHS. Hence it is it's verified. Hence it's verified எழுதி ஆன்சரை முடிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கணக்கு இப்போ தெளிவாக ஃபஸ்ட்டு LHS பார்ட் எடுத்து அதை ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க. RHS பார்ட் எடுத்து ஆன்சர் கண்டுபிடிங்க. LHSலேயும் RHSலேயும் இருக்கிற பேர் வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அந்த பேர் கரெக்டாக கவுண்டபிள் எத்தனை பேர் இருக்குது, அதே போல் RHSலேயும் அத்தனை பேர் சரியாக இருக்கணும்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறோம். ஓகே, ரெண்டும் சரியாக இருக்குது. therefore LHS equal to RHS. hence it is verifiedன்னு எழுதிடுங்க ஆன்சரு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவி கல்வி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே 6வது கணக்கில் செகண்ட் இருக்குது, செகண்ட் பார்ட் அதை பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ வெரி மச்.